அன்பானவர்களே, ஏற்கனவே ஒரு செய்தி கேட்டாயிற்று. ஆனாலும் ஒரு பகுதியில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க ஆசிக்கின்றேன். 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பானவர்களே, யோசேப்பு சோதனைகளை பற்றியெல்லாம் நாம் அதிகமாக சிந்தித்திருக்கிறோம். யோசேப்பு சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்த அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் யோசேப்பினுடைய பார்வை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இருந்தது என்பதை அநேக நேரத்தில் உணர்ந்து கொள்ள நாம் தவறிவிடுகிறோம். யோசேப்புக்கு ஒரு சிறந்த பார்வை இருந்தது. என்னவென்று சொன்னால், சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட போதும், குழியில தள்ளப்பட்ட போதும், அடிமையாக விற்கப்பட்ட போதும், பொய் குற்றம் சாட்டப்பட்ட போதும், சிறையிலே இருக்கின்ற போதும், உதவி செய்வான் அப்படி என்று தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் கொடுத்து நம்பினவன், வெளியே போய் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான் என்று நம்பினவன் தன்னை மறந்த போதிலும் யோசேப்புக்கு ஒரு சிறந்த பார்வை இருந்தது. என்ன பார்வைன்னா, ஒரு தெய்வீக பார்வை. தெய்வீக பார்வை. யோசேப்பினுடைய கதை துரோகம், அநீதி, அளவற்ற துன்பம் நிறைந்தது மனுஷனுடைய பார்வை. ஆனால் கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய பார்வையில் யோசேப்பினுடைய கதை எப்படி என்று சொன்னால், உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு கதை. அப்போ பாருங்க, யோசேப்பு தெளிவாக இருக்கிறான். ஒரு தெய்வீக பார்வை உடையவனாக இருந்தான். அது என்ன பார்வை? தெய்வீக பார்வை. 2 விதைகள் அருகருகே விதைக்கப்படுகின்றன. நிலம் பண்படுத்தப்பட்டு 2 விதைகள். ஒன்று கர்வாலி மரத்தினுடைய விதை. 2 எதுவென்று சொன்னால் மூங்கில் விதை. மூங்கில் விதை. கர்வாலி மரத்தினுடைய விதையை போடப்பட்டதிலிருந்து பார்ப்போம்னு சொன்னால், அது சீக்கிரமாக முளைத்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வளர்கிறது. உயர்ந்த தண்டுகளோடு, உயர்ந்த கொப்புகளோடு மரமாக, படர்ந்த ஒரு மரமாக மாறுகிறது. ஆனால் மூங்கில் விதை என்ன செய்கிறது? நாளாகிறது. விதை அது முளை கிளம்புன பாடு இல்லை, வளர்ந்த பாடு இல்லை. கடைசியாக பார்த்தா ஆண்டுகள் ஓட கர்வாலி மரம் ரொம்ப சிறப்பாக நிற்கிறது. ஆனால் அந்த மூங்கில் இது அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே நிற்கிறது. பாருங்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு பெரும் புயல் வருகிறது. பெரும் புயல் வருகின்ற போது கர்வாலி மரம் பெரும் புயலை சந்திக்க முடியாமல் சாய்ந்து விடுகிறது. வேரோடு என்ன செய்து விடுகிறது? சாய்ந்து விடுகிறது. ஆனால் மூங்கில் மரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த புயலுக்கு ஏற்றபடி தன்னை வளைத்து கொடுத்து அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மூங்கிலுடைய மரத்தினுடைய வளர்ச்சி
குறுகியதாக இருந்தாலும் மண்ணுக்குள்ள அது நடத்துகிற மாற்ற பெருசு. கண்ணுக்கு படாத, பரந்த கண்ணிற்கு படாத வேர் அமைப்பை மண்ணுக்குள்ள என்ன செய்து கொண்டிருந்தது? உருவாக்கி கொண்டிருந்தது. வெளியில வளர்ச்சி ஒண்ணும் இல்லைதான், பெரிய அளவில் இல்லைதான். ஆனால் கண்ணுக்கு புலப்படாமல் மண்ணுக்கு அடியிலே அது தன்னுடைய வேரை, படர்ந்த வேரை பரப்பிக்கொண்டே இருந்தது, ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆகையினால்தான் புயல் வந்தபோது என்ன ஆயிற்று? மூங்கில் நிமிர்ந்து நின்றது. கடைசியில் கர்வாலி என்ன செய்து போயிட்டு? சாய்ந்து நின்றது. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யோசேப்பு ஒரு மூங்கில். அவன் பார்த்தான், நீ கர்வாலி மரத்தை பார்த்தான், நீ வளர்றதுன்னா வளர்ந்துட்டே இருப்பா, பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் இந்த யோசேப்பினுடைய பார்வை சந்தித்த ஒவ்வொரு அனுபவங்களும் பார்க்கின்ற போது என்னதுன்னா, மண்ணுக்கடியிலே புதைந்து கிடந்து ஒரு பெரிய வேர் அமைப்பு உருவாக்கி கொண்டிருந்தது போன்றதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும். ஆகையினாலே தான் பாருங்க, அவன் எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனைகளை சந்தித்த போதிலும், எந்த போராட்டங்களை சந்தித்த போதிலும் அவன் கடவுளை எங்கேயுமே அவன் என்ன செய்யவில்லை? முறுமுறுக்கவே இல்லை. இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பார்வை, யோசேப்பினுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை நான் இவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும், இவ்வளவு பாடுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இதற்கு பின்னணியத்திலே புதைந்து கிடக்கிறது ஒரு பெரிய, என்னை வலுவாக்குவதற்கு, என்னை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் புதைந்து கிடக்கிறது என்பதை யோசேப்பு என்ன செய்தான்? பார்த்தான். அதான் தெய்வீக பார்வை. அதான் யோபு கடைசியாக சொல்லுகிறார் பாருங்கள். அதான் யோபுனுடைய புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறான், எல்லா சோதனை இதெல்லாம் முடிந்தவரை சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேட்டேன், என் கண்கள் இப்போது உம்மை காண்கிறது. என் கண்கள் கேட்கிறது. என் சோதனை காலத்தில் இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கை பிறகு எல்லா அநேக காரியங்களை உம்மை பற்றி நான் கேட்டேன். ஆனால் இதெல்லாம் முடிந்த பிறகு என் கண்கள் உம்மை காண்கிறது அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தெய்வீக பார்வை நமக்கு தேவை. ஆகையினாலே தான் யோசேப்பால் தன்னுடைய சகோதரருக்கு சொல்ல முடிந்தது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு தெய்வீக பார்வையோடு பார்த்த காரணத்தினால்தான் தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க முடிந்தது. மீண்டும் தன்னுடைய சொந்த சகோதரர்களை அரவணைத்துக் கொள்ள முடிந்தது. ஏனென்று சொன்னால், கடவுளுடைய இறை பாதையிலே சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னணியத்தில் கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.